ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய விசேஷங்களாக இன்று 31/7/2024 ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. ஏகாதசி திதி மாலை 6:13 வரை, அதன் பிறகு துவாதசி. இந்த ரெண்டுமே பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரங்கள், பெருமாளுக்கு உகந்த திதிகள். அந்த திதியில் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து பெருமாளை வணங்குபவர்களுக்கு அஷ்டைஸ்வரியங்களை உண்டாகுங்கிறது ஐதீகம். ரோகிணி நட்சத்திரம் பகல் 1:04 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்த யோகம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் தொடர்ந்து பார்ப்போம். 12 ராசிகளில் முதன்மையான ராசியான மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். 2இல் சந்திரன் இருக்கும்போது முயற்சிகளை தடை செய்வார். பொதுவாகவே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்யும். ஆனால் சந்திரன் இன்று பண நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செலவு பண்ணுறது மேஷராசிக்கு மிகுந்த அருமையான நல்ல பலன்களை தரும். மேஷராசிக்காரர்கள் முதன்மை பெற்றவர்கள், எல்லாத்துக்குமே தலைமை ஸ்தானம் வகிப்பவர்கள், எல்லாம் கரெக்டு. ஆனால் சந்திரனுடைய பொசிஷன் பிரகாரம் இன்றைக்கி உங்களுக்கு செய்தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும். ஆஃபீஸில் அலுவலகத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சுறுசுறுப்பாக நடக்கிறது கஷ்டம்தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி முதல் ராசி, அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். இதில் இன்றைக்கி பகைவர்களால் தொல்லை அப்படின்னு வருது. தேவையில்லாத உங்களை பற்றி அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு எதிரியாக நினச்சிக்கிட்டு மறைமுக எதிர்ப்புகள் இன்னைக்கு வலுவடையலாம். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. விருந்து, உபசரணை எல்லாம் நல்லாயிருக்கும். உறவினர்கள், நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் பாட்டுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க. நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் அலுவலகத்திலையும் செய்தொழில் வியாபாரத்திலையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தன லாபம் இருக்கும். நல்ல அருமையான ஒரு அமைப்பு. ஒரே தன மேஷராசி, 2ஆம் இடத்து சந்திரன், 3 விதமான பலன்கள். இது இப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ராசி பலனில் சொல்லக்கூடிய பலன்கள் மிகச்சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு வேறு ராசி இருக்கும்போது அந்தந்த நட்சத்திரங்கள் உள்ள 3 நட்சத்திரங்கள் வேறு வேறு குணங்கள் கொண்ட நட்சத்திரங்களை பொருத்தும் போது இப்படி தான் அமையும். அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாள். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்கள் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடியும். காரியங்கள் அனைத்தும் நல்ல வெற்றியை பெறும். மொத்தத்தில் இன்று இவர்களுக்கு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ரொம்ப தாய்ப்பாசம் மிகுந்த இவர்களுக்கு சந்திரன் அவர்களுடைய ராசியிலே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா செய்தொழிலில் கொஞ்சம் வெறுப்படிக்கும். என்ன திருப்பி இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேறு மாற்றமே இல்லையே, மாற்றமும் இல்லை ஏற்றமும் இல்லை. வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு ஒரு அநேகமான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களை சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி புது ட்ரெஸ் எல்லாம் நல்லா அமையும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பண வரவு இருக்கும். ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். அடுத்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நாள். வாந்தி, மயக்கம், பித்தத்தில் ஏற்படலாம். உடல் உஷ்ணத்தால் கட்டிகள் ஏற்படலாம். இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு சேரலாம். அதுக்கு தகுந்த மருத்துவர்களை தான் பார்க்கணும். நீங்களே நேராக மெடிக்கல் ஷாப் போய் இதெல்லாம் சொல்லி மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. சொல்லலாம், சரி செய்யாது உங்களுடைய விருப்பம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் அலுவலகத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, அண்டையாளர் வீட்லேயும் சரி, பெண்களால் வீண் விவாதங்கள் ஏற்படும். அதனால் தொல்லைகளும் உங்களுக்கு சேரும். அதனால் வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏதாவது அவங்களால பிரச்சனை வருதா, ஒன்றும் பயத்திறக்காமல் போயிடுது. உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 60லேருந்து 65% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி.
இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். புதன் வந்து ரொம்ப அருமையான கிரகம். ஆனால் அந்த கிரகம் எதோட சேருதோ அதனுடைய பலனாக மாறும். அதாவது அசுப கிரகங்களோட சேரும்போது அது அசுபத்தன்மையை பெற்றுவிடும். நல்ல கிரகத்தோடு சேரும்போது நல்ல கிரகமாக இருக்கும். ஆனால் புதனுடைய பொறுப்பு, அதாவது அதுக்குண்டான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து +2 வரைக்கும் படிக்கிறது புதனோட கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட மிதுன ராசியில் பிறந்த இவங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்குது. தன நஷ்டம் ஏற்படும். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைய தினம் அது சரியான பலனை தராது. காரிய வெற்றியும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3-4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். கோயிலுக்கு போகிறது, அரிஷ்டானங்கள் சமாதின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போகிறது, மகான்களை தரிசனம் பண்ணலான்னு போகிறது, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து நடராஜருடைய நட்சத்திரம். அதனாலே தெரியல, இவங்களுக்கு அதிகமான கோபம் வரும். கோபம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து அரசாங்க அனுகூலம் உண்டு. அதிகாரிகள் நட்பு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். அவர்களோட நட்பு பாராட்டுறதுனால நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வந்து சேரும். அது வந்து உங்களை வேலைக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயார் தகப்பனார் மருத்துவத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரப்போகிறது. மருத்துவத்துக்காக இருந்த நல்ல செய்தின்னு கேட்காதீங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நல்ல செய்தி தானே. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதுவும் வந்து குருவோட நட்சத்திரம். ரொம்ப அருமையான நட்சத்திரம். அறிவாளிகள், அறிவு சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய காலேஜ் பிரின்சிபால்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இதே ராசிலையும் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தன லாபம் அதிகமாக இருக்க போகிறது. செய்தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதிலெல்லாம் வந்து பணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்கள், உறவினர்களோட சினிமா, ட்ராமா, அந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய நல்ல அருமையான நாளாக இது அமையுது. ஆக மொத்தம் இவர்களுக்கு இன்றைய தினம் 70% நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன தொழில் அமையும், செய்தொழில் என்னவோ அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வியாபாரம் செய்யலாம். நீர், அதாவது வாட்டர் கேன் போடுறாங்க இல்லையா, குடிநீர், அது சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். ஆழ்துளை கிணறுகள் போடுறாங்க பார்த்தீங்களா, தண்ணீருக்காக, அது மாதிரியான வேலைகள் செய்யலாம். பெட்ரோல் பங்கு வைக்கலாம். அரிசி வியாபாரம், முட்டை வியாபாரம், இந்த மாதிரியான வியாபாரம் செஞ்சால் இந்த கடகராசிக்காரர்கள் பல மடங்கு முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன். எல்லா செய்திகள், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபத்தை பார்க்கலாம். தாய் வழி உறவினர்களால் நல்ல சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இவங்களுடைய ராசியில் வருது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். எல்லாம் அருமையான நல்ல செய்தி வரும், லாபங்கள் வரும். அப்படியே ஒரு அருமையான நல்ல நாள். பூச நட்சத்திரம் வந்து புதிய புதிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சக்ஸஸ் வேறு ஆவாங்க. நல்லா இன்றைக்கி வந்து அவங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து அனுகூலமான நல்ல பலன்களை தரும். பெண்களால் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சகோதரிகள், தாயார், இந்த வகையில் வந்து சொத்துக்களை வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் பேசி நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்தது ஆயிலை நட்சத்திரம். ஆயிலை நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் இருக்குது. வீண் ஆடம்பரத்தினால பணம் செலவாகக்கூடிய ஒரு சாதாரண நாள். வீண் ஆடம்பரம் வேண்டாமே சார், தேவையில்லாத பொருட்கள் வாங்காதீங்க. ஏற்கனவே அந்த பொருள் நிறைய இருக்குது வீட்டில், அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுத்து சிக்கனமாக இருக்க வேண்டிய உன்னதமான நாள் இது. ஆக மொத்தம் 75% நல்ல பலன்களை இவர்களுக்கு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்மம் அப்படின்னு சொன்னாலே மறைந்த மிகப்பெரிய பெண் அரசியல் தலைவர் தான் ஞாபகம் வரும். அவங்க வந்து எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ல் அந்த உட்கார்ந்துருக்கு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். தொழில் சம்பந்தப்பட்ட
எண்ணங்கள் ஈடேறும். இது வந்து இந்த வேலையிலேருந்து அதில் மாறணும், மேலும் மேலும் முன்னேறணும், நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்கே போனாலும் நல்ல மரியாதை இன்னைக்கு கிடைக்க போகிறது. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு 4 பாதமும் இதில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வீண் அலைச்சல்கள் நிறைய இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடணும், அந்த வேலையை இதை முடிச்சிடணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருந்தால் கூட எதுவுமே சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் தன லாபம் இருக்குமே, செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்க போகிறது. அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் 4 பாதமும் இந்த ராசியில் தான் வருது. அதனால் வியாபார சம்பந்தமாக அதிகமான ஒரு முதலீடுகள் செஞ்சதுனாலேயோ என்னமோ தெரியல பணமுடை ஏற்படும். சில பேருக்கு வந்து கல்வி கடன், அதுவும் ஒரு பணமுடை தான். கல்விக்காக செலவு பண்ணணும், அதுவும் பணமுடை தான். தொழில் அபிவிருத்தியும் பணமுடை தான். இதனால் வந்து பணம் ஷார்ட்டேஜ் இருக்குது சார், முடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ஒரு சாதாரணமான நாள். அடுத்தது வந்து உத்திர நட்சத்திரம், இதுலேயே 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. பெரிய பெரிய நல்ல காரியங்கள்லாம் இன்றைக்கி பண்ணிவிடுவீங்க. எப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ரொம்ப பெரிய நல்ல காரியங்கள் என்ன சார் அப்படின்னா, ஏழை மாணவர்களுக்கு உதவுவது, ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது, இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. அப்புறம் உங்களுக்கே கூட நல்ல சுப செய்திகள்லாம் வந்து சேரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாளுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு 65லேருந்து 70% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 9ல் இருக்கும்போது தந்தை வழி மருத்துவ செலவுகள் குறையும். ஆஸ்பத்திரியில் இருந்த தகப்பனார் வந்து நல்ல உடல்நலம் தேறி இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து 2, 3, 4 உத்திர நட்சத்திரம் இதில் இருக்குது. உற்சாகமான அருமையான நல்ல நாள். எல்லாத்துலேயுமே வெற்றின்னு என்ன தான் பண்ணுறது, எல்லாத்தையுமே எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டீங்கனாலும் அதில் வந்து மகத்தான வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள். அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அந்த சந்திரனே 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த நேரப்படி எந்த முயற்சி எடுத்தாலும் வீணழைச்சு வராங்க. சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி சார். அதனால் எதையாவது ஒன்று இன்றைக்கி போகணும், ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும், மேன்மை பூத்திடும், இதெல்லாம் இதில் ஜாதகத்தில் ஆகாது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீண் அலைச்சல் உங்களுக்கு உடல்நலக்குறைவை ஏற்படுத்தலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதம். இதில் இருந்துக்கவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஜாஸ்தியாகும். மறைமுக எதிர்ப்புகள் என்ன சார்? உங்கள் கூடவே இருப்பான், உங்கள் கூடவே டிஃபன் காஃபி சாப்பிடுவான், பில்லை உங்கள் தள்ள கட்டுவான், அம்மட்ட போயிட்டே இருப்பான், செல்லப்போ தான் ஒரு ஆளை ஓட்டு கிளம்பிடுவான். அப்படிப்பட்ட உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிறு எரிந்து கொண்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த மறைமுக எதிரிகளை இன்னைக்கு நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். விசித்திரமாக இருக்கும் உங்களுக்கு. இவனா இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. புதிய கலைத்துறை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். அதுவே பழசாக வந்து செஞ்ச வேலைக்கு இன்னும் பணம் வரல சார் அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அதுக்குண்டான வழிவகைகள் நிச்சயமாக தெரிய வரும். ஆக மொத்தம் இன்றைய நற்பலன்களாக 75லேருந்து 80% கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. துளாராசிக்கு சந்திராஷ்டமம். நான் சார் எடுத்து எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லாதீங்க. அது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் ஒரு ராசியில் பயணம் பண்ணுறாருன்னா 2.25லேருந்து 2.5 நாள் 3 நாள் கிட்டத்தட்ட இருப்பார். அது அவருடைய ஸ்பீடை பொறுத்தது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சந்திராஷ்டமம்னு அது இருந்து தான் தீரும். அதுக்குண்டான பலன்களை அனுபவிச்சு தான் தீரணும். ஏன்னா துளாராசிக்காரர்கள் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்ட நீதிமான்கள் அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அது சனியானாலும் புதனானாலும் குருவானாலும் அவரவர்களுடைய காலம் வரும்போது அந்த நற்பலன்கள் அல்லது தீய பலன்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். துளாராசிக்கு சந்திராஷ்டமம் வரும்போது பெருசாக எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இன்றைக்கி வேண்டாம். வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்கும் போய் ஜாமீன் நிற்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம் நான் தான் பொறுப்பு அப்படின்லாம் ஏற்றுக்காதீங்க. எல்லாமே இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிடும். சந்திராஷ்டமத்தில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணப்படாது. இவங்களுக்கு வந்து சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இந்த ராசியில் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் நம்ம நல்லா கவனம் செலுத்தலாம். தோல் சம்மந்தப்பட்ட
வியாதிகள் வரலாம். அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தகுந்த மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கலாம். சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் வந்து 4 பாதமும் துளாராசியில் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு. விருந்து உபசனைகள், எல்லா முயற்சிகளும் வெற்றி, காரியங்களால் அனுகூலங்கள், செய்தொழில் வியாபாரத்தில் லாபம், எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்தது விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இதில் வருது. இவங்களுக்கு நல்ல செய்திகளாக இன்றைக்கி வந்து சேரப்போகுது. சுப செய்திகள், நல்ல அருமையான செய்திகள் எல்லாமே வரும். தன லாபம், செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல பணம் வரப்போகிறது. ரொம்ப அருமையான நல்ல நாள் இது. விசாக நட்சத்திரக்காரர்களே வந்து அறிவு சம்மந்தமாக சிந்தித்து செயல்படுறவங்க. அதனால் இவங்களுடைய முன்னேற்றம் வந்து கிராஜுவலாகவும் ஸ்டடியாகவும் நல்லபடியாகவும் இருக்கும். மொத்தத்தில் இவர்களுக்கு வந்து இன்றைய நல்ல பலன்களாக வந்து சுப பலன்களாக வந்து 65% சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் 7 இருக்குது. 7ஆம் இட சந்திரன் வந்து திருமண முயற்சிகளை நல்லா பண்ணி கொடுப்பார். திருமண முயற்சி தான் 7. ஏன் சார் 7 அப்படின்னா 7ஆம் இடம் தான் வந்து எல்லாருக்குமே, ஆணானாலும் பெண்ணானாலும் 7ஆம் இடம் வந்து களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அங்கே வந்து சந்திரன் உட்காரும்போது சம்மந்தப்பட்ட வேலைகளை அவர் செய்வார். சரி சார், ஆண் பெண் கவர்ச்சியில் வந்து லவ்ன்றது வருதே, ஆமாம், அதுவும் அதே தான். 7ஆம் இடம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆல்சோ. பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்க்குறீங்கன்னா அதுவும் வந்து 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஸோ விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லா இருக்க போகிறது. தன லாபம் நிறைய இருக்க போகிறது. இவங்க ராசியில், இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் நல்ல கேளிக்கையில் இருப்பாங்க. கேளிக்கைகளில் ஈடுபடுவாங்க. சினிமா, ட்ராமா போகிறது, கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிறது, இது மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். அனுஷம் வந்து ரொம்ப அருமையான நட்சத்திரம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவாங்க. பேசுறதெல்லாம் ரொம்ப காத்திரமாக பேசுவாங்க. அவ்வளோ அருமையான நட்சத்திரம். இவங்களுக்கு இன்றைக்கி வந்து தன லாபம் இருக்க போகுது. எக்கச்சக்க லாபம். செய்தொழில் வியாபாரம் ஆகட்டும், சர்வீஸ் பண்ணுறதுலே ஆகட்டும், எதில் எடுத்திங்கனாலும் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு நல்ல லாபம் மட்டும்தான் இருக்க போகுது. அருமையான நாள். புதிய முயற்சிகள் கைகூடுவேன். புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறீங்க, நீ பண்ணலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அருமையான நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திர பெண்ணுக்கு ஒரே பையனாக இருக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டுக்கு மூத்த பையனாக இருக்கணும், அதாவது முதல் பையனாக இருக்கணும். அவனுக்கு தான் அந்த பெண்ணை கொடுக்கணும். கேட்டை நட்சத்திர பெண்ணாக இருந்தால். கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டனுக்கு ஆகாது, மூத்தாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்களே கிளப்பிட்டாங்க. யார் கிளப்பி விட்டாங்கன்னே தெரியல. இது மாதிரிலாம் எதுவுமே மூல நூல்களில் இல்லை சார். எந்த ஒரு நட்சத்திர தோஷமும் மூல நூல்களில் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஒரு 50-60 வருஷமாக இப்போ இவங்க கிளப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாற்ற முடியல சார். எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், மாற மாட்டேங்கிறாங்க மக்கள். பொண்ணு தர மாட்டேங்கிறான் சார். எவ்வளோ பேர் வந்து இந்த நட்சத்திர தோஷத்தால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா? கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மிக சிக்கனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள். இவங்களுக்கு 70% நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. குரு பயிற்சியில் வந்து 5ஆம் இடத்துல அருமையாக இருந்த குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருணம், ரோகம், சத்ரு ஜாஸ்தி எடுத்து. குரு தான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்த வளர்த்து விட்டுருவார். சனி தான் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்தினுடைய பலன்களை குறைப்பார், இல்லை கெடுப்பார். இதுதான் அடிப்படை. அப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு. அந்த 6ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்ணுறார்? ருணம், ரோகம், சத்துரு எல்லாத்தையும் தூக்கி விட்டுறாரு. சோம்பேறித்தனத்தை கொடுக்குறாரு. நான் வந்து இதை பண்ணணும், அப்புறம் அதை பண்ண போகிறேன்னு ஒரு கற்பனையான உலகத்தில் இருந்துக்கிட்டு தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிகளை குறைத்து விட்டார்கள். அதான் நிச்சயம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி அதே 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து சேர்றார், குருவோட சேர்றார். அதுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இவர்களுக்கு இது வரைக்கும் வந்திருந்த வியாதி தீரும். வியாதிகள் தீர்ந்து ஆரோக்கியம் திரும்ப வரும். அது ஒரு நல்ல செய்தி. மூல நட்சத்திரம் இதில் வந்து முக்கியமான நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து தலையில் பிரச்சனை வரலாம், தலையில் அடிபடலாம், அதில் ஏற்கனவே தலையில் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் ரொம்ப கவனமாக தலைவலி பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய முக்கியமான நாள். பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் வந்து வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். அலுவலகத்திலையும் சரி, இல்லை கூட வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அக்கா, தங்கை, அம்மா, நெய்பர்ஸ், அதில் இருக்கிற லேடிஸ், பெண்களால் வந்து இவங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேக்சிமம் வாய் திறக்காமல் இருக்கிறது நல்லது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஜுரம் அல்லது கட்டி இதெல்லாம் வரலாம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உற்சாகமான நாள். நற்காரியங்களை செய்து சாதனை படைப்பீங்க. நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. உங்களுடைய ஆலோசனைகள்லாம் வந்து மிக அருமையான நல்ல பலன்களை செய்தொழில் வியாபாரத்திலையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆக மொத்தம் இன்று வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 60லேருந்து 65% நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. பாதத்தில் சனி இருக்கிறதாலும் உங்களுக்கு அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால கும்பம் வந்து மகரத்துக்கு 2ஆம் வீடு. அதனால் தன வரவுக்கு நிச்சயமாக குறை இருக்காது. 5ஆம் இடத்துல குரு வேறு இருக்குது. அதனால் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். பணமே இல்லை சார், பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக மிகப்பெரிய பொய்யாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரனும் 5ஆம் இடத்துல இருக்கார், குருவோடு சேர்ந்து தான் இருக்கார். அதனால் மிக அருமையான நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. நினச்சது நினைக்காது எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகிறது. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கை கூட போகிறது. ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 7 சனி விட்டு சனி பகவான் உங்கள்கிட்ட எடுத்தாதான் திருப்பி கொடுக்க போகிறாரே, நீங்கள் தானே வாங்க போகிறீங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இதில் வருது. நல்லா அருமையான நல்ல ஓய்வு கிடைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தன லாபம் இருக்கும். உங்களுடைய ஐடியாஸில் வந்தது தான் சார், உங்கள் கம்பெனியில் நீங்கள் கொடுத்த ஐடியாவில் வந்தது தான் இந்த தன லாபம். செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்க போகிறது. திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து இன்றைக்கி இரவு நேர பயணங்களை தவிர்த்துறது நல்லது. சரி சார், ராத்திரி போய் தான் சார் ஆகணும் அப்படின்னா டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் இப்போ போய் சொல்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் என்னென்னா ராத்திரில 4 பேர் போகிறீங்கன்னா ஒருத்தர் உங்களுடைய திங்ஸை பார்த்துக்கிறதுக்காக விழிச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா திருடர் பயம் களவு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதனால் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படணும். கொஞ்சம் சிக்கனமாகவும் இருக்கணும். வீண் செலவெல்லாம் குறைச்சிக்கணும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் இவங்க தான் சார் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இவங்க செய்யாத தப்புக்காக இன்றைக்கி பழி ஏற்க வேண்டிய நாள் வரலாம். பெண்களுடைய பிரச்சனைகளை தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது ரிவர்ஸாக வந்து சேரும். அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். இவர்களுக்கு 65% நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து 4ஆம் இடத்து சந்திரனில் இருக்காங்க. இவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனியாச்சு சார் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதில்லை. மகரம் கும்பம் ரெண்டுமே சனியோட வீடு. அதனால் கும்பராசி வந்து சொட்சேத்திரம் சொல்லுவோம் நாங்கள். சனிக்கு பிடிச்ச வீடு. ஒருத்தர் 2 வீடு வாங்குறாரு சார். ஒன்று வந்து பூர்வீகத்தில் வந்த பரம்பரை சொத்து, இன்னொன்று வந்து அவரே சொந்தமாக வாங்கின சொந்த வீடு. இந்த 2 வீட்டில் அவருக்கு எது பிடிக்கும்னு கேட்டால் சிலர் வந்து பூர்வீக வீடுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நானே செங்கல் வச்சு கட்டினேன் என்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொந்த வீடாக அமைஞ்சது தான் கும்பம். பூர்வீக வீடு தான் மகர ராசி. ஆக இந்த 2 வீடுமே சனி பகவானுக்கு உகந்த ராசிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பிறந்த நபர்களுக்கு அவர் வந்து அதிகமான பிரச்சனைகளை தருவதில்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்களை தரமாட்டார். இன்றைய தினம் 4ஆம் இடத்துல குருவோட சேர்ந்த சந்திரன் இருக்கிறதுனால அதிகமான தொல்லைகள் இன்றைக்கி இவங்களுக்கு இருக்காது. அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இருக்கவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். உங்களுக்கு தென்படலாம். தோல், தலைமுடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஏதோ ஒரு பொருளை எங்கேயாவது தொலைச்சிட்ருப்பீங்க, இல்லை எங்கேயாவது மறதியாக வச்சிட்ருப்பீங்க, அது போயிடுத்து அப்படின்னு முடிவு கட்டியிருந்த ஒரு பொருள் வந்து இன்றைக்கி வேறு ஒன்று தேடும்போது அது உங்கள் கைக்கே கிடைக்கலாம். சதய நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. மனக்களிப்பு, சந்தோஷம், ரொம்ப அருமையான ஒரு நாள் சார் இது. சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகுது. சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரப்போகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதம்
நல்ல சுப செய்தி வரப்போகுது. கல்யாணத்துக்கு, அதாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க சார், திருமண முயற்சிகள் கைகூடும், புத்திரபாகியம் கிடைக்கும். இப்படி அருமையான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இவங்களுக்கு நடக்க போகிறது. ஆக மொத்தம் இவங்களுக்கு இன்னைக்கு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார். வெற்றி, எல்லாத்தையுமே வெற்றி கொடுக்கக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடங்கிறது வந்து சகோதரர்கள், தைரியம், நண்பர்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அங்கே சந்திரன் உட்கார்ந்துருக்கார் குருவோட. அன்றைக்கி என்ன ஒரே ஒரு டிராபேக் மீனராசிக்குன்னா, மீனராசியிலே ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு உட்கார்ந்துருந்தா என்ன ஆகணும், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரலாம். ராகு வந்து வியாதிகளை கொடுக்கக்கூடிய போகக்காரகன்னு பேர். சந்தோஷத்தை கொடுத்து அதில் வந்து துக்கத்தை தருவார். கேது வந்து துக்கத்தை கொடுத்து அதில் சந்தோஷத்தை தருவார். அதனால் வந்து ராகு கொடுத்து கெடுப்பான், கேது வந்து கெடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து மிக அருமையான மன தைரியத்தையும் மன உற்சாகத்தையும் தருகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ராசியில் வருது. குருவோட சொந்த நட்சத்திரம், அது குருவோட வீட்டிலே வருது. அதனால் என்ன ஆகும்னா தன லாபம் பெருகும். இவங்களுடைய செய்தொழில் வியாபாரம் நல்ல அருமையாக நடக்கும். போட்டிகள் குறையும். வியாபாரத்தில் ரொம்ப அருமையாக கொடி கட்டி பரப்பிங்க சார். இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் வெளியே வருது. வெளியூர் பயணம் அனுகூலமாக இருக்கும். நிச்சயமாக வெளியூர் பயணம் போக வேண்டிய வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி வெளியூர் போகிற இடத்துல அரிஷ்டானங்கள் தரிசனங்கள், அதாவது சமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம்லாம் உங்களுக்கு தேடி வரலாம். ரொம்ப அருமையான நல்ல நாள் சார். ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் வெளியே வருது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பாட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு வரும். திருப்பி இதே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நார்த் சைடில் இருக்கவங்களாம், இப்போ சவுத் சைடில் இருக்கவங்களாம் நார்த்து போனோன்னு வச்சுக்கேன், சப்பாத்திப்பா, ஐயோ அது மாதிரி வெறுப்பாகிடுதேனும். ஸோ அந்த மாதிரி நாம் சாப்பிட்டுட்டு இருக்க பொருள் மீதே நமக்கு ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு சாதாரணமான நாள். அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் வந்து சில தேவையில்லாத தீய நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கெட்ட பேரே அவங்களால தான். அதனால் தீய நண்பர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டிய முக்கியமான நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசிக்கு 70% நல்ல பலன்கள் இன்னைக்கு நிச்சயமாக உண்டு. இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.